வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 5.25 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை, புரணாங்குப்பம் சந்திப்பிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும் மற்றும் ஞானமேடு பிரதான சாலை ஆகியவற்றை ரூபாய் 3.12 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கும், கிழக்கு கடற்கரை சாலை தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து நல்லவாடு வரையிலும், பின்னர் நல்லவாட்டிலிருந்து புதுக்குப்பம் வரையிலும், தவளக்குப்பம் பகுதியில் உள்ள திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகளை ரூபாய் 2.13 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் இன்று அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிதான் புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், ராகுல் காந்திக்கு மெச்சூரிட்டி இல்லை என்பதை தெரிந்து இளைஞர்கள் பாஜகவுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். பிரதமராவோம் என எத்தனை முறை போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது என்ற விரக்தியின் விளம்பில் இருப்பதால் தான் ராகுல் இப்படி பேசி வருகிறார். 13ஆம் தேதி நிதின் கட்காரி அரசு விழாவில் கலந்து கொள்ள வருகிறார். ரூபாய் 450 கோடியில் ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிதான் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்றார். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக புதிதாய் ரூபாய் 2.5 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட புதிய மணிகுண்டை பங்கு தந்தையர்கள் சாமிநாதன், செல்வம், சாமுவேல் ஆகியோர் புனிதம் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஏ.வி. சுப்பிரமணியன் மணிகுண்டை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து புனித கொடி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது. கொடி மேலே ஏற துவங்கியதும் ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் மிளிர தொடங்கின. கொடி உச்சத்தை அடையும் வேளையில் கொடிமரத்தின் மேலே பல வண்ணங்களில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கு தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறைமக்கள், கிராம பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு புதுச்சேரியை கொலை மாநிலமாக மாற்றியுள்ளதாக முன்னாள் எம்.எல்.ஏ. சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி தொழிற்சாலைகள் மற்றும் ஆலைகள் நிறைந்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மாநிலமாக இருந்தது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் ஆட்சியாளர்களால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு மதுக்கடைகள் நிறைந்த மாநிலமாகவும் கொலைகள் நிறைந்த மாநிலமாக மாறியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மக்கள் நெருக்கமான பகுதிகளில் 3 கொலைகள் நடந்துள்ளது. இது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுகிறது. சிறிய மாநிலமான புதுச்சேரி அதிக கொலைகள் நடக்கும் மாநிலமாக மாறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் மதுக்கடைகளை திறந்ததே இதற்கு காரணம். இனியேனும் அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு பொறுப்பேற்று போலீஸ் இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் பாண்டிய நகரில் ரூபாய் 75 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோடு தொடங்கி பாண்டிய நகர் மெயின் ரோடு மற்றும் 10 குறுக்கு வீதிகளுக்கு சாலை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ரூபாய் 75 லட்சம் ஒதுக்கீடு பெற்று பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும்
கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலந்துங்கன் மற்றும் ஒரு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநள்ளாறில் போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொல்ல கத்தி, அரிவாள் சப்ளை செய்தவர் கைது செய்யப்பட்டார். தப்பி ஓடிய போது தவறி விழுந்ததால் காலில் மாவு கட்டு போடப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி நந்தா. இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ரவுடி நந்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு காரைக்கால் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சாட்சியம் அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நந்தா சிறையில் இருந்தபடியே தனது கூட்டாளிகளை ஏவியதால் சிறுமியின் உறவினரை 3 பேர் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இது தொடர்பாக சிறையில் உள்ள பிரபல ரவுடி நந்தா உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை முயற்சி சம்பவத்திற்கு திட்டம் வகுத்ததுடன் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் சப்ளை செய்த திருநள்ளாறு அண்ணாமலை நகர் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த கார்த்திகேயன் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. உடனே அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து மாவு கட்டு போட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, மகா தீபார்த்தனை இன்று நடைபெற்றது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள், பால், தயிர், பழச்சாறு, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. புரட்டாசி மாத வளர்ப்பிறை சனி பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலய ஆண்டு திருவிழா திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மைய பகுதியான பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 3 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசிசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்று நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பிரான்சிஸ் அசிசியார் சுருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த திருத்தேர் ஊர்வலத்தில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார். பிரான்சிஸ் அசிசியார் தேர்பவனியொட்டி திருத்தேரை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் புனிதம் செய்தார். முன்னதாக நடைபெற்ற திருப்பலியில் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டார். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனியில் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள், கிராம பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர். நாளை மறுநாள் 5ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. காரைக்கால் சேமியன்குளம் பகுதியில் அமைந்துள்ள இலாஹி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் சேமியான்குளம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இலாஹி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது. மஸ்தான் பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்ட பேரணி காஜியார் வீதி, முஸ்தபா கமால் வீதி, நூல் கடை வீதி வழியாக இலாஹி பள்ளிவாசல் சென்றடைந்தது. இந்த ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பங்கு பெற்றனர். முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு மத பாகுபாடு இன்றி பொதுமக்கள் தங்களால் இயன்ற பிஸ்கெட் மற்றும் மிட்டாய்களை வழங்கி சிறுவர்களுக்கு சிறப்பித்தனர். இவ்விழா ஏற்பாடுகளை
ஹஜ்ஜி முகமது தலைமையில் இலாஹி பள்ளிவாசல் நிர்வாக பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடந்த 6 ஆண்டுகளாக கலிபா சாஹிப் நினைவாக மதிய விருந்து உபசரிப்பை சையது யூசுப் சாஹிப் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி லாஸ்பேட்டை வாலிபர் கொலை வழக்கில் நண்பர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே நேற்று அதிகாலை வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவடிக்குப்பம் மேட்டு தெருவை சேர்ந்த அப்பு என்கிற பிரதாப் என்பதும் இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் கொலை செய்யப்பட்ட பிரதாப் அவரது நண்பர்களான செல்லப்பெருமாள்பேட் பழனி முருகன், கருவடிக்குப்பம் வினோத், சண்முகாபுரம் கிருஷ்ணகுமார் ஆகியோருடன் கொல்லிமேடு மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியதும் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.